ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி மாப்பிள்ளை சம்பா உக்களி. இது பச்சரிசியில் தாங்க செய்வாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சம்பாவில் செஞ்சேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 250 கிராம்ஸ் மாப்பிள்ளை சம்பாவை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க. 400 கிராம்ஸ் பாகு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 100 ml கீ, அப்புறம் தண்ணி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் திராட்சை முந்திரியும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க, ஏன்னா நல்லா ஊறிடுச்சு, நல்லா சீக்கிரமாக அரைஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் டைல்யூட் பண்ணி வச்சுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் வெல்லத்தை நம்ம மெல்ட் பண்ணிடலாம். அதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். கரைஞ்சாவே போதும். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, கரைஞ்சாவே போதும். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. எதுக்கு ஃபில்ட்ரு பண்ணால் டஸ்ட்டு கல் எதனா சின்ன சின்ன கல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. அதே பேனில் இந்த வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு, மாப்பிள்ளை சம்பா மாவு, இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேம் வச்சுங்க, சிம்லேயே இருக்கட்டும். கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணினே இருக்கணுங்க. கொஞ்சம் திக்னஸ் வர வரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இப்போது தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தாங்க ஆட் பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, கெட்டுரும். இப்போ நம்ம நட்ஸு ரோஸ்ட் பண்ண இல்லைங்களா, திராட்சை முந்திரி ரோஸ்ட் பண்ண அந்த கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன். இது நான் செய்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கீ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு. மறுபடியும் கீ ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுட்ரு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். 100 ml எனக்கு சரியாக இருந்தது. ரொம்பவும் நம்ம கீ ஆட் பண்ணால் திகட்டிடும், சாப்பிட முடியாது. இப்போது ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கீ ஆட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ கீ ஆட் பண்ணினே இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இந்த மாவு கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க, அதுக்குள்ளே இந்த மாவு வெந்துடும். இப்போ கீ ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா மாவு கீயெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டு ஸ்டேஜுங்க. பேனில் ஒட்டாமல் வரணும். இதாங்க கரெக்டு பதம். பேனில் ஒட்டாமல் தனியாக வருது பாருங்கள். பாருங்கள், நம்ம போட்ட கீயெல்லாம் வெளியில் வருது. இப்போது ரோஸ்ட் பண்ண திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மாப்பிள்ளை சம்பா உக்களி ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகும். ஆறிடுச்சுன்னு நல்லா உதிரி உதிரியாக வரும், இப்படியே இருக்காது. அவ்வளோதாங்க, இந்த ஹெல்த்தியான டேஸ்ட்டான மாப்பிள்ளை சம்பா உக்களியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.